ஹாய், இட்ஸ் Thursday மார்னிங்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மினி விலாகில் போட்டிருந்தோம்ல சீட்ஸ் எல்லாம், அதில் வெண்டைக்காவும் தக்காளியும் நல்லா க்ரோ ஆகுது. பீன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் குட்டி குட்டி துளிர்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஆடி 1. பொதுவாகவே மற்ற ஊர்களை விட கொங்கு மாவட்டத்தில், அதுவும் காவேரி ஓரத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்க்கெலாம் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஏரியாவில் இருக்கவங்க மட்டும்தான் தேங்காய்லாம் சுட்டு பழக்கம் இருக்குது. தேங்காய்லாம் வாங்கி நல்லா அது ஒரு குடுமையெல்லாம் பிச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டா ஒரு 10 மினிட்ஸில் நல்லா ஊறி கத்தி மாதிரி ஏதாவது வச்சு ஸ்க்ராப் பண்ணோன்னா அது மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் போய் மொழுன்னு நல்லா ப்ரௌன் ஸ்கின் வந்துடும். இந்த ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் மறக்காமல் என் தாத்தா பாட்டி தேங்காய் சுட்டு கொண்டு வந்து தந்துடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இயர் செய்ய முடியலன்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானும் என் பெரியம்மாவை வேறு எதிர்ச்சியாக போயிருந்தோமா, ஸோ அவர் ஏன் அவ்வளோ கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே செய்ய களத்தில் இறங்கிட்டோம். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? மகாபாரதத்தில் ஆடி மாதம் ஆடி 1லேருந்து ஆடி 18 வரைக்கும் போர் நடந்துச்சான். அந்த போரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பலி கொடுக்குற விதமாக தான் இந்த தேங்காயை சுட்டு அதை வெட்டி கடவுளுக்கும் படைச்சிட்டு பிரசாதமாக இவங்களும் எடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்களாமா. ஆடி நோம்பி பற்றி கேட்டப்போ என் அப்பா இந்த ஸ்டோரி தான் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டீட்டெயில்ஸ் தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக படிக்கிறேன். நாங்கள் தேங்காய் சுடுறோன்னு சொன்னதும் தாத்தாவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். எப்படின்னா அந்த தேங்காவை எப்படி உட்காந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்க பாருங்களேன், அவ்வளோ ஆர்வமாக. ஸ்க்ராப்லாம் பண்ணி முடிச்சுட்டா ட்ரையாக இப்படி தான் இருக்கும். தேங்காயில் ஒரு கண்ணு மட்டும் நல்லா ஹோல் போட்டுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு சில ஸ்டஃபிங்ஸ்லாம் வைப்போம். நாங்கள் பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் ஃபஸ்ட்டு ஊற வச்சு காய வச்சுட்டோம். அப்புறம் எள்ளு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். 5 இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் மெயினாக போடுவோம். எள்ளு, நாட்டு சக்கரை, பாசிப்பருப்பு, பொட்டுக்கல்ல அண்ட் பச்சரிசி இதெல்லாம் கலந்து தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என் பாட்டி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு கம்பி மாதிரி வச்சு உள்ளே குத்தி விட்டுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் உள்ளே வேகும். இப்படியே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே ப்ராசஸ் தான். ஜாலியாக பேசிகிட்டு என்னோடதுல நல்லா பெரிய ஹோலாக இருந்தது. ஸோ எனக்கு போட ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. ஸ்டஃபிங்ஸ்லாம் போட்டு முடிச்சதும் ஒரு குச்சி வச்சு நல்லா அந்த ஹோலை அடைச்சிட்டு அடுப்பில் சுட வேண்டியது தான். நானும் பாட்டியும் கேஸ் அடுப்புலேயே சுட்டுறலாம் அப்படின்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாதியில் என் பெரியம்மா ஓடி வந்து ரோட்டில் எல்லாரும் சுடுறாங்க, நான் உனக்கு கண்டென்ட் தரேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு ஓடிட்டாங்க. அந்த காலத்துலலாம் ரோட்டில் தான் எல்லோரும் வச்சு சுடுவாங்களாமா. ஸோ அந்த கதையெல்லாம் பேசிட்டு எல்லோரும் சேர்ந்து சுட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரியெல்லாம் இப்போ அதிகமாக யாரும் பண்ணுறதில்ல போல். ஸோ
சுட்டு முடிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு விநாயகருக்கு ஆர் அவங்க இஷ்ட தெய்வத்துக்கு வச்சு படையல் வைப்பாங்களாம். வச்சு சாமி கும்பிட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பாட்டி உடச்சி தருவாங்க. நாங்கள் அந்த தேங்காயோட ஸ்டஃபிங்ஸும் சேர்ந்து ஒரு பைட் சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாளைக்கு ஆடி வெள்ளி, அதுக்கு கோயிலில் போய் சாமி கிட்ட பேங்கிள்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பெரியம்மா எங்கள் எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என் பாட்டி அழகாக உட்காந்து எல்லாருக்கும் ஒருத்தனுக்கு கையில் போட்டு விட்டாங்க. இதுதான் என் ஆடி ஃபெஸ்டிவல். இப்படி தான் போச்சு. உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த vlogல உங்களை பார்க்குறேன். பாய்.